அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வரும் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்களில் சிம்ம ராசிக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த தருணங்கள்ல இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் வரை சிம்மராசினியர்களுக்கு வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்குது. அதே போல இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாங்க. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வீண் வாக்குவாதம், பரஸ்பர அவநம்பிக்கை ஏற்பட்டு மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த வாரத்தின் இறுதிக்குள் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை சூழலில் கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் காரணமாக தவறான வரனை நிச்சயித்து விட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து பணி நியமனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமான ஒரு நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. இப்போது வருகிறதே என்று செலவு செய்துவிட்டு பின்னர் வருத்தப்பட வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு சேமித்து வைப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்லையும் நல்ல ஒரு வரன் அமையும். இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில 7ல் சனி பகவானும் 8ல் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் முக்கிய அலுவலக நிலைமைகள் பற்றி விவாதிக்க வேண்டாங்க. பணிச்சுமை காரணமாக அடிக்கடி வெறுப்பும் முன்கோபமும் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுவது பொறுமை, நிதானம் மட்டுமே தாங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக ஊழியர்களை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வைத்து மற்றவர்கள் குளிர்காயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குது. கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் விலகி கொள்ள நேரிடுங்க. தொழிலாளர்கள் பிரச்சனையும் கவலையை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரவேண்டிய பணம் மேலும் தாமதமாகுங்க. இதுவே பண நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதால் கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக
கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வருமானமும் ஓரளவே இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்கும். கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தை நீங்கள் கடந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுடைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவது நல்லது. திரைப்பட இயக்குநர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. நடிகர்கள் நடிகைகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. செலவுகள் எதையும் குறைத்து கொள்ள முடியாது. அதே போல் சிக்கனமாக செலவு செய்யும் போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைய இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. கட்சியில் செல்வாக்கு குறையுங்க. தொண்டர்கள் அதிருப்தியாக இருப்பாங்க. மேடை பேச்சுகளிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. உங்களை பற்றி பல புகார்கள் மேலிட தலைவர்களுக்கு சென்று கொண்டிருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மனம் பாடங்கள்ல படியும். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாகவே தாங்க இருக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. விளைச்சலும் சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. ஒரு சிலருக்கு விளைபொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. அதனால் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, உத்தியோக விஷயமாக இருந்தாலும் சரி, அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் அந்த வேலையை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது சிம்மராசினருக்கு.